வணக்கம். கரூருக்கு முதல்வர் அவருடைய பயணம். வச்சு செய்யுங்க மக்களே அப்படிங்கிற கோரிக்கையோட பேசியிருக்காரு. ஓடு ஓடுன்னு சொல்லியிருக்காரு. வர்றான் பாரு வேட்டைக்காரன். இதெல்லாம் சினிமா டைலாக்கா, அரசியல் டைலாக்கா? நாங்கள் இந்தந்த விஷயங்கள்லாம் செய்ய இருக்கிறோம். யார் லஞ்சம் கேட்டாலும் கொடுக்க வேண்டாம். இதெல்லாம் பேசியிருக்காரு. நேற்று அண்ணன் திருமாவளவனுடைய பேச்சு. அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது அப்படின்னு கேட்டுறாதீங்க. நிறைய சுவாரஸ்யம் இருக்குது. இன்றும் ஆஜராகவில்லை செந்தில் பாலாஜி அவர்கள். என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கோம். உங்கள் டாக் வித் முத்தலிஃபில் நான் உங்கள் வீரமணி. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். கரூருக்கு முதல்வர் அவருடைய பயணம் மிக நீண்ட நாட்களுக்கு அப்புறம், அதாவது அந்த மிகப்பெரிய ஒரு துயரம் நடந்ததுக்கப்புறம் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் அவர் சென்றிருக்கிறாரு. நல்ல ஒரு வரவேற்பு மக்கள்கிட்ட. அவர் எப்போ ஒரு கட்சி தலைவராக போனாரோ அதே மாதிரியான ஒரு முதல்வராக அவர் போகும்போதும் அதே வரவேற்பு. ஆனால் பாதுகாப்பு நல்லா இருந்துச்சு. அவர் சொன்ன ஒரு விஷயம், அந்த பேச்சு ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல ஒரு விஷயம் என்னது, காவல்துறை எங்களுக்கு பெரம்பலூரில் நடந்த மாதிரி இங்கே நடந்துக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டோட ஆரம்பிச்சிருக்கப்பட்ட பேச்சு. எப்படி பார்க்குறீங்க? ஆரம்பத்திலேயே அது சுட்டி காட்டப்பட்ட ஒன்று தான். அவர் சொன்னதில் 100% உண்மை இருக்குது. இதே தான் அண்ணாமலையும் சொன்னார், இதை தான் எடப்பாடியும் சொன்னார். இவர்கள் வந்தது லேட்டாக இருக்கலாம், அது அவர்களுடைய பாணியாக இருக்கலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், இவர்கள் பேச்சு சிக்கல்ன்றதுனால ரோட் ஷோ பண்ணிட்டு வருவாங்க. 12 மணிக்கு வருவார்னு சொல்லிட்டு கும்பல் சேர்ந்து 7 மணிக்கு வராரு. அவர் எத்தனை மணிக்கு வேணால் வரட்டும். அவர் சொன்னதில் ஒரு நியாயம் இருக்கா இல்லையா? கரூர் கேன்சல் பண்ணலன்னா இந்த ஸ்டாம்ப் எடு கரூர்லேயே நடந்துருக்குன்னு அப்போவே பேசுனாங்க எல்லாருமே. அரியலூரில் இது பெரம்பலூர் 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 அவர் ரத்து பண்ணலன்னா இந்த ஸ்டாம்ப் எடு பெரம்பலூரில் நடந்திருக்கும். ஏன்னா கட்டு கிடங்காத கூட்டம். மறுநாள் மன்னிப்புலாம் கேட்டார் அவர். அதுக்கும் இவங்க தான் காரணம். காலையில் 3 மணிக்கு தான் அவர் அரியலூரே வராரு. அதுன்னு ஆனாலும் அந்த போலீஸு வேணான்னு சொல்லிச்சு. இவர்களும் இது பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கரூரில் இவர்கள் வர்றத நம்ம கூட அந்த கேள்வி அடிக்கடி வச்சுருந்தோம். அண்ணாமலை கேட்டார், க்ரௌடு மேனேஜ்மெண்ட்னா தெரியுமா அவங்களுக்கு? ஏன் ஒரு ஜாயின்ட் கமிஷனர் லெவல் அதிகாரி கூட இதை மானிட்டர் பண்ணல? எந்த அதிகாரி யார்கிட்ட பேசினார்? இவ்வளோ கூட்டம் அதிகமான பிறகு யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க? இதை ஏன் தடுத்து நிறுத்தலை? க்ரௌட் மேனேஜ்மெண்ட் எங்கே போச்சு? இதெல்லாம் அப்போ அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நீங்கள் சாதாரணமாக முதலமைச்சர் அந்த டைமில் முதலமைச்சரோ துணை முதல்வரோ வர்ற கூட்டம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இவங்களோட கம்பேர் பண்ணும்போது. ஆனால் அதுக்கு 2000 போலீஸு, 1000 போலீஸு, 3000 போலீஸு, 4 ஜேசி தலைமையில் அது இதுன்னு. ஆமாம். ஆனால் இந்த கூட்டத்துக்கு ஒரு டிஎஸ்பி லெவலில் தான் போட்டிருந்தாங்க. அவர் என்ன முடிவெடுக்க முடியும்? ஏன்னா அந்த கூட்டத்தில் துண்டெல்லாம் வீசினாங்களாண்ணே முதல்வர் மாதிரிலே. இங்கே வரியா அந்த இப்படி வச்சுக்கோன்னு சொல்லி துண்டல். எந்த கூட்டத்தில்? முதல்வர் ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வரும்போது. அதை விட்டுருங்க. அதாவது இவர் அந்த கூட்டத்துக்கு ஒரு டிஎஸ்பி தலைமையில் தான் ஆள் போட்டாங்க. அப்போ அந்த விவகாரத்தில் அந்த போலீஸ் அங்கே க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுன்னு நம்ம பார்க்குறது என்னென்னா, கூட்டம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த இடத்த கேட்டு வாங்கினது விஜய் தான் சொன்னாங்க. ஆனால் அது இல்லை அப்படின்றது அப்புறம் நிரூபணமாச்சு. இந்த இடம் சிக்கலான விஷயம் அப்படின்னு அதிமுகவும் பேட்டி கொடுத்துச்சு இவர்கள் பண்ணதுன்னு. இன்னொன்று, ஒரு ஹைவேஸ் ரோடை 2ஆக கட் பண்ணி ஒரு பாதியில் தான் நடுவில் தட்டி வச்சுட்டாங்க. பொதுமக்கள் வெளியேற அந்த சைடு பார்க்கிங் போட்டாங்க. அப்போ எல்லா நெரிசலும் அங்கே மாட்டிக்கிட்டு நிற்கிது. இந்த பக்கம் சவுறு வீடுகள் நடுவில் மாட்டிக்கிட்டு நிற்கிது. இதில் இவர் 7:30 மணிக்கு வராருன்னா இவருக்கு தெரியாது. இவர் லேட்டாக வந்தது தான் இவருடைய குற்றம். மற்றபடி அங்கே உள்ளே போயே தீர்வுன்ற மாதிரிலாம் அதையும் வேறு மாதிரிலாம் சொன்னாங்க. ஆதவ அர்ஜுனா தான் மீறி போக சொன்னார்னு. இன்றைக்கி முதல்வர் விஜய் சொல்கிறது, எங்களை தடுத்துருக்கலாமே, அந்த கூட்டத்தையே ரத்து பண்ணியிருக்கலாம். இல்லைண்ணா, அன்றைக்கி நம்ம பேசப்படும் போது நாங்கள் கரூரோட பைபாஸில் வச்சு நிப்பாட்டி இதுக்கு மேலே போக வேண்டாம் சார், இங்கே வச்சு பேசிடுங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை. யார் சொன்னா? காவல்துறை சொன்னதா செய்தி. அப்புறம் இன்றைக்கி முதல்வர் சொல்கிறதா தான் செய்தியாக தான் தெரியுது நமக்கு. அன்னைக்கு காவல்துறை சொன்னது இவங்களுக்கு எங்கே வாய்ப்பு இருந்தது? இவங்களுக்கு எங்கே அதுக்கான இது இருந்தது? அண்ணாமலை காலையில் சொல்கிறாருல, மத்தியானம் சொல்கிறாருல, அது வரைக்கும் எல்லோரும் அதை தானே நம்பினாங்க. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சொல்லும் போது தானே பல விஷயங்கள் தெரியுது. ஒரு கூட்டம் இவ்வளோ ஆகுது, ஸ்டாம்பேட் ஆகுதுன்னு தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு தான் படிச்சுட்டு வர்றீங்க. அப்போ நீங்கள் தடுத்து தானே நிறுத்திருக்கணும். அவரை உள்ளே தடுத்ததே எது உங்களை அப்படின்னு. அந்த கூட்டத்தில் இன்றைக்கி விஜய் சொன்னதும் அன்னைக்கு நடந்ததையும் இப்போ ஒப்பிட்டு பாருங்கள். உள்ளே வந்தோன்னா போலீஸ்க்கு நன்றி சொல்லுவார். எங்களை பாதுகாப்பாக கூட்டம் வந்து விட்ட போலீஸ்க்கு நன்றின்னு முதல் வார்த்தையாக தான். அதே என்ன சொல்லுவாங்க, போலீஸை நன்றி சொல்லிட்டு போலீஸை திட்டினாங்கன்னு.
ஆனால் இன்றைக்கி நாங்கள் அங்கேயே நீங்கள் எங்களை திருப்பி அனுப்பியிருக்கலாம், அந்த கூட்டத்தையே கேன்சல் பண்ணியிருக்கலாம், ஆனால் உள்ள வரைக்கும் எங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போனாங்க, அதுக்கு நான் நன்றி கூட சொன்னேன் அப்படின்னு. அப்போது இந்த விவகாரத்தில் காவல்துறை, அரசு இதை தான் எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கி காலையில் பேட்டியாக கொடுத்தாரு. விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவருக்கும் அந்த அக்கறை இருந்திருக்கணும். இந்த கூட்டத்தை பாதுகாப்பு ஏற்பாடு கொடுக்குற அரசுக்கும் காவல்துறைக்கும் இதில் அக்கறை இருக்கணும். 3 பேருக்குமே சமமான ஒரு இது இருக்குது அப்படின்னு தான் அவர் சொன்னார். அதுக்கு பிறகு தான் விஜய் மட்டுமே காரணன்றது வந்து ஸ்பிளிட் ஆச்சு. அன்னைக்கு காப்பாற்றி விட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதுக்கப்புறம் மத்தியானம் அண்ணாமலை ஒரு அடி அடித்தார். அடித்த உடனே மேட்ரு திரும்பிச்சு. ஆனால் இவர்களுடைய எண்ணம் என்ன அப்படின்றது தான் இது. அப்போ அவ்வளோ பெரிய க்ரௌடு அந்த இதெல்லாம் வந்தது. ஏன் காவல்துறை அதில் உரிய நடவடிக்கைன்றதெல்லாம் சிபிஐ விசாரணையில் அது வெளியே வரும், ஏதோ நடக்கும். அப்போ இந்த விவகாரத்துக்கு அதுக்கு பிறகும் கரூருக்குள்ளே யாரையும் இவர்கள் அனுமதிக்கவே இல்லை. பெரிய பிரச்சனைலாம் பண்ணாங்க. பல கூட்டங்கள் இவர்களுக்கு ஏற்பாடு பண்ணி ரத்து செய்யப்பட்டது. அப்போது கேட்டப்போலாம் இவர்கள் தான் ரத்து பண்ணுறாங்க, அவங்க தான் ரத்து பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இவர்களும் பொதுக்கூட்டமாக கேட்காம உள்ளரங்க கூட்டமாகவே கேட்டுக்கிட்டு இவங்க ஒரு தனி ஒரு ட்ராக்கு எங்களுக்கு எஸ்ஓபி போடுறாங்கன்னு. உள்ளரங்க கூட்டத்துக்கு எஸ்ஓபி போட தான் செய்வாங்க. அப்போ இவர்கள் சைட்லேயும் சில பிரச்சனைகள். இன்றைக்கி அதே எஸ்ஓபியோட தான் இவரும் இருக்கார். இன்றைக்கும் அதே 5000 தான் உள்ளே வச்சு அவங்க ஒரு பாணியாகவே ஆகிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்க பேசுறது அதை இப்போ உட்காந்து நம்ம பார்த்துன்னு இருக்கோம். அதனால் உலகமே பார்க்குது. அதனால் அது ஒரு ஸ்டைலாக போயிடுச்சு. அதனால் பொதுக்கூட்டமாக நடத்தாமல் இப்படி தான் நடத்துகிறாரு. அது விட்டுருங்க. அது அவங்க பாணி. அது இப்படி தான் இருக்கணும் ஒவ்வொருத்தருன்றதுக்கெலாம் யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அப்படி தான் இருக்கிறது தான் கரெக்டுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இல்லை, இது ஒரு குற்றச்சாட்டு அவர் வச்சார்ல. யார்? எங்களை வந்து பொதுக்கூட்டம் நடத்த விட மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு 5000 பேர் வர்றதுக்கு தான் அனுமதி கொடுக்குறாங்க. அதை தானேங்க நான் சொல்கிறேன். இவர்கள் பொதுக்கூட்டம் பண்ணாமல் உள்ளரங்க கூட்டம்னே பர்மிஷன் போய் கேட்குறாங்க. அப்போ எஸ்ஓபி தான் வரும். இதை நம்ம அன்றைக்கும் பேசணும். இன்றைக்கி தான் அந்த எஸ்ஓபி நடக்கும்போது ஒரு அதிகாரி எஸ்பி பண்ண கூத்தெல்லாம் பார்த்தோம். அதாவது பிரதமருக்கே நீங்கள் பத்திரிகையாளர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் சொல்கிறேன், அப்புறம் பிரதான பத்திரிகையாளர்களுக்கு அக்ரெடிஷன் கார்டு ஹோல்டர் தான் போவாங்க. அப்போ அவர்கள் கார்டை முன்னக்கூட்டியே வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி செக் பண்ணி அங்கே ஒரு கார்டு கொடுத்துருவாங்க, நீங்கள் போய் கவரேஜ் பண்ணிக்கணுவாங்க. அந்த இது வழக்கமாக நடக்கிறது தான். இவர் கூட்டத்துக்கும் அதே மாதிரி வாங்கி தான் இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு எஸ்பி வந்து எல்லாம் வெளியே போங்கன்னு தோத்துறாரு. இப்போ நம்மளாக இருந்தால் வேறு மாதிரி ஆகும். உக்காந்துருவோம், முடிஞ்சால் எங்களை அரெஸ்ட் பண்ணு, வெளியே போக முடியாது, முறையாக வாங்கிட்டு வந்திருக்கோம். நீ யார் வெளியேற்றுறதுக்கு? பத்திரிக்கை எங்கள் வேலையை நீ எப்படி தடுப்ப? நாங்கள் எங்களால் ஏதாவது உனக்கு பாதுகாப்பு குறைபாடு இருந்தால் சொல்லு. நீ தான் செக் பண்ணி எங்களுக்கு கார்டு கொடுக்குற, அப்புறம் நீ எப்படி எங்களை வெளியேற்று? எதுக்கு வெளியேற்றுற? என்ன பாதுகாப்பு குறைபாடு வந்துருக்கு? அப்போ எங்களை அரெஸ்ட் பண்ணி வெளியேற்று அப்படின்னா அது அப்புறம் கெஞ்ச ஆரம்பிச்சிடுவாங்க. வந்து இன்றைக்கி யாருக்கும் எந்த பத்திரிக்காரனும் ஸ்டஃப்பு கிடையாது. ஏன்னா அவன் அந்த மாதிரி வந்தவன் கிடையாது. எல்லாம் மாத சம்பளத்துக்கு ஏதோ வேலை கிடைக்காமல் வந்தவன் தான். அதனால் அது விஷயம்னு வச்சுக்கணும், கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாப்புல உட்காந்துங்க. ஆனால் இங்கே என்ன தப்பு நடக்குது? போலீஸ் அன்றைக்கும் மாறல, இன்றைக்கும் மாறல. அன்றைக்கி அப்படி, இன்றைக்கி அவங்களே ஏற்பாடு பண்ண கூட்டத்தில் இவர்களுக்கு கெட்ட பேர் வர்ற மாதிரி பத்திரிகையாளர் வெளியேற்றுறாங்க. ஒரு எஸ்பி வந்து இந்த வேலையை பண்ணுறாரு. ஏன் வெளியேற்றுறாரு? எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள். உங்களுக்கு யூடியூபர்ஸ் எல்லாம் போய்கிட்டு இதை செல்ஃபோனை வச்சு அது பண்ணிகிட்டு இருக்காங்க, வெளியேற்றுறேன்னு சொன்னீங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது. இன்ஃப்ளூயன்ஸ் அந்த மாதிரி நீங்களே அனுமதி கொடுத்து, நீங்களே கார்டு கொடுத்து, நீங்களே உள்ளே இடம் கொடுத்து, நீங்களே எல்லா செட்டப்பும் பண்ணி உங்கள் பாதுகாப்பில் தான் இருக்குது. அப்புறம் ஏன் வெளியேற்றுறீங்க? அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை இத்தனையும் டிஸ்டன்ஸ் இருக்கும்ல அந்த இடம். ஆமாம், அப்படி இருக்கும்போது எப்படி அந்த திமிரு, அந்த ஒரு விஷயந்தான் காரணம். இப்போ இது வந்து அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் உருவாக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், அரசாங்கம் கெட்ட பேர் தானே உருவாக்கும். இது அவர் ஆசைப்பட்டு செஞ்சாரோ இல்லை அவர் போலீஸ் பவரை காமி செஞ்சாரோ எது செஞ்சாரோ லாஸ்ட்டில் அந்த பலனை அனுபவிக்க போகிறது இவங்க தான். அப்புறம் புஷி ஆனந்த் வந்து பேசி நான் பார்க்குறேன்னாரு. அதுக்குள்ளே நான் ஷூட்டு இதெல்லாம் வந்துட்டேன், அது என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான். இது கண்டனம் கூட தெரிவிக்கல, அந்த செய்தியாக தான் பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த செய்தி சேனல்கள். இது ஒரு விஷயம். அப்போ அவர் இந்த விஷயத்தில் கரூரில் என்ன நடந்துச்சு, போன தடவை என்ன நடந்துச்சு, இந்த தடவை நான் வந்திருக்கிறேன், இங்கே நினைவு சின்ன அமைப்போம், உங்களுக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். ரைட்டு. அவர் சொல்லியிருக்க குற்றச்சாட்டு வந்து காவல்துறை மீது சொல்லியிருக்க குற்றச்சாட்டு. இவர் தான் இன்றைக்கு அமைச்சர், காவல்துறைக்கு உள்துறை அமைச்சராக இவர் தான் செயல்பாடு. சரி, அதில் உயர் அதிகாரிக்கு இன்னும் நல்லா போஸ்ட்டில் இருக்காரான்னா அதெல்லாம் கேட்கக்கூடாது. அது தவிர்க்கப்பட வேண்டிய கேள்வியா அல்லது அவர் தவிர்க்கப்பட வேண்டிய பக்கங்களா?
நம்ம பதிவு பண்ண வேண்டிய பதில் அது. அவ்வளோதான் முடிஞ்சு நீங்க போச்சு. அவ்வளோ பேசுனீங்கன்னா சிஸ்டத்தை மாற்றணும்னா அதிகாரிகள் மேலே நீங்கள் அதெல்லாம் அது இதெல்லாம் நடுவில் கொண்டு கொஞ்சம் தான் பக்கத்தை காணும் மாதிரி தான். நீங்கள் வந்து சும்மா அந்த மேலே மேடையில் பேசிட்டு கீழே அப்படியே விட்டுட்டு லஞ்சம் இல்லைன்னு நம்புறாரு பாருங்க. ஆ. இதுக்கு நம்ம இப்போ வரைக்கும் இருக்குது. ஆமாம். அது உடனேவும் மாற்றிட முடியாது. நீ வந்தா இல்லை இன்னொரு வகையிலையும் பாருங்களேன், லஞ்சங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய குற்றச்சாட்டாகவும் இல்லாமல் போயிடுச்சு. அதாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நல்ல விஷயம்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து கொடுக்காதீங்க முறைங்கன்றாங்க. மக்களை அப்படி தான் தூண்டி விடணும். அப்போ தான் 100 பேர் இப்போ எப்படி ஒயின் ஷாப்பில் போய் போன ஆட்சியில் எவனோ ஒருத்தர் 2 பேர் எங்கேயா கேட்பான். ஆமாம். இந்த தடவை எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் விழிப்படைஞ்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் ஒரு படத்தில் பார்த்திபன் இது பண்ண ஏதோ ஒன்று மக்கள் ஜனங்க விடுவாங்க, ஏய் ஏன் போடலன்னு கேளுங்க, எல்லாரும் சேர்ந்து கேட்டிங்கன்னா பதில் கிடைக்க போகுதுன்ட்டு போயிடுவாப்புல. அது பெரிய பிரச்சனையாக மாறும். அந்த மாதிரி ஜனங்கள் நினச்சிட்டாங்கன்னா புரட்சி நடந்துடும். ஜனங்கள் லஞ்சம் கொடுக்க மாட்டோன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா வேறு மாதிரி ஆகிடும். சமூக வலைதளங்கள் இன்றைக்கி எல்லாம் நீ பத்திரிக்காரன் மறைச்சிக்கிறவன் தான் பண்ணிக்கோ, நான் எடுத்து போடுறேன் அது அப்படியே பரவுதுன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. அதனால் இன்னொன்று ஒரு அரசாங்கமாக எடுத்தவொடனே இப்போ ஒரு விஜய் சொல்கிற மாதிரி பெருசாலாம் பண்ண முடியாது. ஆனால் அந்த சிஸ்டத்தை மாற்றுற வேலையை பண்ணணும். கொஞ்சம் பண்ணலைன்னா சிக்கலாகிடும். அப்போ இதை பண்ணுற வேலையை ஸ்ட்ராங்காக பண்ணணும். அப்போது சிஸ்டத்தை மாற்றாமல் இவர்களால் எதுவும் பண்ண முடியாது. அந்த புளியறையே அதுக்கு உதாரணம். நாள் பிடிக்கிறாங்க லட்சமாக, 2 நாள் கழிச்சு மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. போன கவர்மெண்ட்டில் லாரிகள் கனிம வளங்களை ஏற்றிட்டு போகுதுன்றாங்க. இந்த கவர்மெண்ட்டில் எப்படி போகுது? அதே மாதிரி தான். இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க பொழுது கார்ப்பரேஷனில் ஷார்ட் டெண்டர் 1/2 மணி நேரம் தான் டைமு. ஆமாம். அது எவ்வளோ தைரியம் வருது அந்த அதிகாரிகளுக்கு? ஆனால் 2 பேரும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்ல. அது அப்புறம் நடவடிக்கை வந்துடுச்சு. வராமல் போச்சுன்னா அப்போ நடவடிக்கை வரும். ஆனால் இதெல்லாம் அறப்போர் இயக்கம் தானே தெரியுது. அவருக்கு ஃபாலோ பண்ணி நடவடிக்கை வரும் தெரிஞ்சும் தைரியமாக செயல்படுறது தான் நான் சொல்கிறேன். அந்த தன்மையை சொல்கிறேன். வந்து ஒரு ஆட்சி அமைஞ்சு நாங்கள் விடமாட்டோம், நாங்கள் இது பண்ண மாட்டோம், டெண்டர்லாம் அப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு கார்ப்பரேஷனில் 8 டெண்டரை கேன்சல் பண்ண பிறகும் மறுபடியும் ஆதரவாக பண்ணுறாங்க. நீங்கள் மதுரை மாநகராட்சியில் பெரிய அளவில் போராட்டம் நடந்துகிட்ருக்குது. அந்த நிறுவனங்கள் எந்த காலத்துலேயும் இன்றைக்கி தான் இவருக்கு கொஞ்சம் வீரம் வந்திருக்குது. யாருக்கு? நம்ம வெங்கடேசனுக்கு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த நிறுவனங்கள் தான் பிரச்சனை, அந்த நிறுவனங்களை நீக்கணும், இப்போ எல்லா கவர்மெண்ட்லேயும் அந்த நிறுவனம் பவர்ஃபுல்லாக இருக்குன்றாரு. உண்மை தான். இதே வெங்கடேசன் இங்கே 13 நாள் அந்த ஜனங்கள் போராடும் பொழுது எங்கே போனாலும் தெரில. சரி இப்போ கேட்குறீங்க, அதை விடாதீங்க. கார்ப்பரேஷன்லாம் தனியார்மயமாக்குறதுல நீங்கள் ஆக்கிக்கிங்க. ஆனால் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கான பணி பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது அரசாங்கத்துடைய வேலை தான். நீங்கள் அவங்களுக்காக சில சமரசங்களை பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. கார்ப்பரேஷனில் கெட்ட பேர் வாங்கி கொடுத்த கார்ப்பரேஷனில் போன கவர்மெண்ட்டில் கமிஷனராக இருந்தவர் இந்த கவர்மெண்ட்லேயும் பவர்ஃபுல்லாக இருக்கார். போன திமுக கவர்மெண்ட், அதிமுக கவர்மெண்ட்டு, திமுக கவர்மெண்ட்டு, இந்த கவர்மெண்ட்லேயும் பவராக இருக்குது அதிகாரிகள். எல்லாருமே குறை சொன்னது அவர் தான். இவர் இன்னொருத்தர் கார்த்திகேயன். இந்த மாதிரி பலரும் வந்து இருக்கிறாங்கன்னா எப்படி? இது எல்லாத்தையும் சரி பண்ணாமலாம் நீங்கள் எதையும் மாற்றத்தை கொண்டு. நேற்று கூட ஏதோ ஒரு சத்துணவு அங்காடியில் 25 பேருக்கு ப்ரெசன்ஸ் போட்டிருக்காங்க, யாருமே இல்லைன்னு சொல்லி ஒரு அந்த ரிப்போர்ட்டரை அந்த அம்மா எப்படி மிரட்டுது பார்த்தீங்களா? எங்கே தப்பு நடக்கல, இங்கே வந்து கேட்குறேன் உனக்கு இவங்க தான் கிடைச்சாங்களா அப்படின்லாம் கேட்குது. அவரும் விடாமல் சலிக்காமல் கேட்டுக்கிட்டே இருக்காப்புல. இந்த தான் சிஸ்டம், இதை தான் நான் சிஸ்டம்ன்றேன். அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் எங்கே நடக்கலை, நாங்கள் ஒரு 25 பேர் 10 பேர் சோறை போட்டு 15 பேருக்கு பொய் கணக்கு எழுதுனா அதை வந்து கேட்குறேன் அப்படின்னோம். இப்போ அந்த 15 பேருக்கு இவங்க பொய் கணக்கு எழுதுறதுல 10 பேருடைய இது வந்து அரசியல் லோக்கல் அரசியல்வாதிக்கு போகும். 5 பேரில் இவங்க குரங்கையை நக்கிக்குவாங்க. இது ஆண்டாண்டு காலமாக நடக்கும். இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிற முறையான இது கூட கிடைக்காம போகும். அப்போ இதை கண்காணிக்க வேண்டியது இந்த வேலை. இதை கண்காணிக்க விட்டு டயர் ஏன் வழுக்கையாக இருக்குது? இன்றைக்கி மீம்ஸ் எப்படி போட்டாங்கன்னா ஏஐயில் போட்டாங்க. அந்த இது இருக்குல்ல பொக்லைன், அதில் அந்த இது வரும்ல வீல் மாதிரி, இது மாதிரி. ஆமாம் ரவுண்ட் அடிச்சு இது வரும். அதில் ஏன் சேர் படிஞ்சிருக்குது? சரியான கேள்வி தான். எப்படி டெண்டர் விட்டீங்க அப்படின்னு எம்எல்ஏ கேட்குறோம். இப்படிலாம் இருந்தால் நான் எப்படி ரீல்ஸ் போடுறது அப்படின்னு வாட்டர் சர்வீஸாக விடணும். எடுத்து ஏஐயில் எடுத்து போட்டாங்க. டிஎம்கே எப்படி வேலை செய்து பார்த்துங்க. அப்போ உங்கள் எம்எல்ஏக்கள்லேருந்து எல்லாரையுமே இப்போ நேற்று ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, நல்ல ஆர்டர். பள்ளி கல்வித்துறையில் ஒரு பயலும் போய் அமைச்சர் நேற்று ஒரு இது போட்டிருக்காரு, ரீல்ஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது, ரீல்ஸ் எதுவுமே வச்சுக்கூடாது, அந்த கூட்டங்கள் நடத்துறது அரசியல் கூட்டங்கள் எதுவுமே வச்சுக்கூடாது, பள்ளி கல்வித்துறை மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடைமுறையில் சொல்லிட்டாரு. நடைமுறையில் வந்து இன்னும் சந்தோஷம். இது ரீல்ஸ் போடுறவங்களுக்கு பெரிய பின்னடைவு தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பான. இதை தாண்டி
மீதி எல்லாமே அவர் பேசுனது வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட வசனங்கள் தான். அதில் குறிப்பாக சொல்லப்போனால் கரூர் கம்பெனிக்காரரு ஓடு 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 நான் வராம்பார் வேட்டைக்காரன், பல வார்த்தைகள். அது மாதிரி ஏவவேலு அவருடைய மறைமுகமாக அவர் சிங்கப்பூரில் இருக்கிறத சாடினதாகட்டும், பேசுங்க முதல்வர்னு சொல்கிறீங்க, நான் பேச ஆரம்பிச்சோன்னா ஓடி போயிடுறீங்க அப்படிங்கிற சொல்கிற விஷயமாகட்டும், குளத்தூர் பிரச்சனையை மீண்டும் இழுத்தது, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஒரு அரசியல் இதுக்காக பண்ணுறதுக்காகவா? அப்படி தான் பேசணும், வேற என்ன? இல்லை அதில் கொஞ்சம் நாகரிகம் மிஸ் ஆகிற மாதிரி தெரியுது இல்லைண்ணே. எந்த இடத்துல சொல்லுங்க? இந்த ஓடு 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 வராம்பார் வேட்டைக்காரன் ஓடு சொல்ற ஓடு விஷயம். ஓடு வராம்பார் வேட்டைக்காரன்றது அன்பார்லிமெண்ட்ரி வேடா? அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு இல்லை. ஸ்டாலின் பாணியிலே நான் கேட்குறேன். இல்லை, முதலமைச்சர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அவர். முதலமைச்சர் இப்படி தான் பேசணும்னா எரிதடி மாலா ஃபேன் அமத்துன்னு சொன்னது யாரு? அது எதிர்க்கட்சி தலைவராக முதல்வர் என்ன சொன்னார்? இப்போ சொன்னாருங்க முதலமைச்சர். இப்போ அவர் திராவிட கட்சிக்குன்னு தனி ஃபார்முலா இருக்க தானே செய்யும். நீங்கள் எல்லாத்தையுமே கெடுத்து கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்க. அப்போ ஒரு ஆளை மட்டும் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொன்னால் ரைட்டு. நீங்கள் அவதூறுக்கும் இதுக்கும் பேர் பெற்ற ஆளாக போயிட்டீங்க. இதில் ஒழுங்காக என்ன கேட்டால் ரொம்ப டீசெண்டாக பேசுகிற ஆள் ஒரே ஆள்னா நீங்கள் இவரு தான் சொல்லுவேன், எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லுவேன். இவர் இது டீசென்ட்னஸ்லாம் கிடையாது, அவர் பாணியில் அவர் பேசுகிறாரு. இதெல்லாம் எல்லாத்தையும் தோண்டி துருவிலாம் ஆட்சி எப்படி நடக்குது, அதில் ஏதாவது குறை இருந்தால் அதை பேசலாம். இப்படி பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. முதலமைச்சர் இதுவே அவர் காப்பாற்றிக்கணும். காப்பாற்றாமல் அவருடைய பேசுகிறாருன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ அது பாணி அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. அது அவரோட பாணி, அது அவருடைய பாணின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது ரைட்டு போய்கிட்டு இருக்குது. ரைட்ண்ணே. அவர் செந்தில் பாலாஜியை மீது குறையடிச்சு பேசியதாகட்டும், ஏவாவேல் அவர்களை பற்றி பேசினதாகட்டும், அவங்க ரெண்டு பேரும் கைதுக்காக தான் தயார் செய்துட்டு இருந்த மாதிரியே ஒரு பேச்சு அடிபடுதா? அப்படி கைதுக்கு தயார் பண்ணீங்களா? ஏன் கோட்டை விட்டீங்க? அதான் கேள்வி வருது. அதிகாரி அதுக்கு பின்னாடி இருக்கார். நான் தான் சொல்கிறேன்ல, சிஸ்டத்தை மாற்றாத வரைக்கும் நீ ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ஜெயலலிதா பாணி தான் கரெக்டு. மிஸ் ஆச்சா தூக்கு 2 பேரை, அடுத்த தடவை மிஸ் ஆகாமல் பார்த்துக்குவாங்க. ஆமாம், அதிகாரி பயப்படுறதுக்கு பயப்படுவான். சுகமாக ஒரு இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். அதில் தூக்கி வேறு ஊருக்கு தூக்கி அடி. காவல்துறையில் பணியா இல்லை? நேற்று ஒரு 3 மாற்றம் நடந்திருக்கேன். அது இதே மாதிரி தானா? எது? நேற்று ஐபிஎஸ் செட்டில் ஒரு 3 மாற்றங்கள் நடந்திருக்கு. வருண் அவர்கள் வந்து ஈரோடுக்கு மாற்றப்பட்டிருக்கிறாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸுக்கு மாற்றிருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஷயம். விக்ரமன் சார் வந்து இதுக்கு வந்து நம்ம சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்காருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஊரில் இவங்களுக்கு எதுக்கு என்னன்னு தெரியாது, மாற்றிட்டாங்கன்னா மாற்றப்பட்டிருக்காரு அதுன்னு ஏதாவது ஒன்று எடுத்து போட்டு வைப்பாங்க. ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் மாற்றுறது உண்மையிலேயே இது லேண்ட் ஆர்டரில் இருக்கிற ஒரு ஆள் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ்க்கு மாற்றுறாங்கன்னா அது கிட்டத்தட்ட பணி டிகிரேட் பண்ணுறதா இல்லையா? ஏன்னா அது வந்து ஐஜிக்கு இருக்கிற கிரேடு இவரை கொண்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது யார் ஐஜி? அந்த கிரேடு வந்து அந்த ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ்க்கு போட்டிருக்கிறது வந்து ஐஜி கிரேடாமா. வருண் அவர்கள் வந்து டிஐஜி இல்லையா? ஸோ அது டீப்ரமோட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு சொல்லி மாதிரி போட்டிருக்காங்க. யாருக்கு டீப்ரமோட் பண்ணியிருக்காங்க? சிஸ்டத்தை டீப்ரமோட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இன்டெலிஜென்ஸுடைய உச்சபட்சம் டிஜிபி இன்டெலிஜென்ஸ்னு இருந்தது. உச்சநீதிமன்றம் 2018க்கு பிறகு ஹெச்ஓபிஎஃப் அவருக்கு இணையாக டிஜிபி இன்டெலிஜென்ஸ்லாம் போடக்கூடாது அப்படின்னோன்னா ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸுன்னு அது கீழே இருக்கிற பதவி, அடிஷ்னல் டிஜிபி அந்த லெவல் அதிகாரி தான் அதிகபட்சமாக இன்டெலிஜென்ஸில் இருக்கலாம். அப்போது அது வேணாம், ஐஜி லெவலில் இருந்தால் போதும்னு செந்தில் வேலைன்னு போன தடவை போட்டாங்க. அப்போது ஏடிஜிபின்றது அந்த பதவியை டவுன்கிரேட் பண்ணுவாங்க. அந்த ப்ரொமோஷன் ஆர்டர்லேயே அந்த இது ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர்லேயே போட்டிருக்கோம். இந்த இது வந்து இவர் ஐஜி செந்தில் வேலன் இதிலேருந்து இதுக்கு மாற்றப்படுகிறார், இன்டெலிஜென்ஸ் ஐஜியாக அவர் வந்து மாற்றப்படுகிறார். இந்த இன்டெலிஜென்ஸ் இது வந்து ஏடிஜிபி இதில் இருந்ததை டவுன்கிரேட் பண்ண ஐஜி இது கொடுக்குறோம் அப்படின்னா என்னென்னா அந்த பதவியில் ஒரு ஐஜியை கொண்டு போய் உட்கார வைக்கும் போது அந்த பதவியை டவுன்கிரேட் பண்ணுறாங்க. ஓகே, புரியுது. இதில் செந்தில் வேலனுக்கு எங்கே அவமானம்? செந்தில் வேலன் ஐஜியாக இருக்கிறதுனால ஏடிஜி ரேங்கில் ஏற்கனவே ஏடிஜி ரேங்கில் ஒருத்தர் இருந்திருப்பார், இவரை கொண்டு போய் அங்கே போட்டு ஐஜி இன்டர்ன் பண்ண முடியாது. அப்போ அந்த பதவியை டவுன்கிரேட் பண்ண ஐஜி இதுக்கு கொண்டு வந்துட்டு அது ஏடிஜி தான், ஏடிஜி என்ன பவர் பார்த்தாரோ அதே பவர் இவருக்கு இருக்கும். அப்போ நீங்கள் அவருக்கு பவர் ஜாஸ்தி தான் ஆகுது. இன்றைக்கி வந்து அஸ்ராக்கா இருக்கு, அந்த ஐஜியில் இருக்கார். இப்போ அவருக்கு மேலே ஒரு ஏடிஜி போட போகிறாங்கன்னு பேச்சு அடிப்படுது. அந்த மாதிரி வாய்ப்பும் இருக்குது. ஏடிஜி இருந்திருக்காங்க, ஐஜியும் இருந்திருக்காங்க, ஒரு அதுக்கு டிஐஜியும் இருந்திருக்காங்க. ஓகே, எஸ்எஸ்பி ஓகே, 4 செக்ஷனும் இருக்கும். இப்போ எஸ்எஸ்பி இருக்கார், டிஐஜி எஸ்எஸ்பி சண்முகம் இருக்கார், டிஐஜி சரவணன் இருக்கார், அவர் ஒரு சரவணன், அதுக்கப்புறம் ஐஜி அஸ்ராக்காருக்கு இருக்கார். 3 செக்ஷன் இருக்காங்க. மேலே ஏடிஜிபியும் போட போகிறான்னு சொல்கிறாங்க, அது தெரியல. இப்போ இந்த மாதிரி இவர் வந்து டிஐஜி ரேங்க்கு யார் வருண். ஆமாம்.
அவர் போன பதவி வந்து ஏற்கனவே ஐஜி IG. ரேங்கில் இருந்த பதவி. இவர் டிஐஜியாக அங்கே போகிறதுனால அதை டவுன்கிரேட் பண்ணி போடுறாங்க, அவ்வளோதான். அந்த பதவி அந்த பொறுப்பை டவுன்கிரேட் பண்ணுறாங்க, ரைட்டு. டிஐஜி அந்தஸ்துக்கு கொண்டு வராங்க. கமிஷனர் வந்து டிஜிபி இப்போது இருக்கிற கமிஷனராக இருக்காரு. ஆமாம். நாளைக்கே ஒரு இப்போ அருணை கொண்டு வந்தாங்கல்ல, ம். ரத்தோடு வந்து டிஜிபியாக இருந்தார். ஆமாம். டிஜிபியாக இருந்து அவரை கூட விட்டுருங்க, இவர் ஜிவால் வந்து டிஜிபியாக இருக்கும் போதே கமிஷனராக இருந்தார். அடுத்து ஒருத்தர் ஏடிஜிபியாக கொண்டு வரும்போது டிஜிபியாக இருந்து கமிஷனராக இருந்தனால அந்த பதவியை வந்து டவுன்கிரேட் பண்ணி ஏடிஜிபின்னு ஆக்கி ஏடிஜிபியை போடுவாங்க. ஓகே. நிர்வாக வசதிக்காக பண்ணுறது. ரைட்டு. இதை போய்கிட்டு இந்த மாதிரி முட்டாள்தனமாக எழுதிக்கிட்டு இது பண்ணியிருந்தா நான் என்ன பண்ணுறது? இது வந்து அவரை பழிவாங்கும் நடவடிக்கை எதுவுமே கிடையாது. ஐயோ, அந்த பதவியை குறைக்கிறாங்க. பதவியை அந்த குறைக்கிறது. இடத்துல இவர் டிஐஜி இப்போ உட்காரனால அந்த பதவியை ஐஜிலேருந்து டிஐஜி ஆக்குறாங்க. இவருக்கு என்ன தேவை இருக்குது? ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் போட்டதுனால என்ன ஆச்சுன்னா, லாண்ட் ஆர்டர் தான் ஒரு அதிகாரிங்களுக்கு மரியாதை. ஓகே. சட்டம் ஒழுங்கு இருந்தால் தான் ஜனங்க மத்தியில் இருக்க முடியும். மரியாதை. ஆமாம். ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ்னால் ஒரு குழுக்குள்ளே அதுக்கு நீ என்ன தான் சரக டிஐஜி, இப்போ இவர் டிஐஜி சரக டிஐஜியாக இருந்தார், திருச்சி சார். திருச்சி எஸ்பியாக இருந்தார். அப்புறம் டிஐஜி ஆனவுடனே சரக டிஐஜினா 2 எஸ்பிக்கு இவர் கண்ட்ரோல். ஆமாம். புரியுதா? அப்போ இவர் கண்ட்ரோலில் 2 மாவட்டம் வரும். அது 2 மாவட்டத்துக்கு இவர் தான் லாண்ட் ஆர்டருக்கு எல்லாம் பார்த்துக்கிறது. இப்போ இதை தூக்கி ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ்னால் அது மிஞ்சி போனால் ஒரு 1000 பேர் 2000 பேர் இருக்கிற இடத்துக்கு இவர் டிஐஜி. ஓகே. அந்த பதவியோட இது அவ்வளோதான். ரைட். அவங்களுக்குள்ளேயே தான் நீங்கள் இருக்கணும். ரைட். எஸ்பி கூப்பிட்டாருன்னா வரணும். நீங்கள் எஸ்பி ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் அனுப்புனா வரணும். அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கணும். அதிகபட்ச வேலை இருக்காது, பார்க்க. ரைட்டு. மரியாதை இருக்காது, எல்லாம் வந்து பார்க்க மாட்டான். ஃபயர் சர்வீஸ்க்கு ஈக்குவலாக அவ்வளோதான். ஃபயர் சர்வீஸ் கூட உங்களுக்கு வருமானம் மற்ற விஷயங்கள்லாம் வேறு மாதிரி. அது பெர்மிஷன் கொடுக்குறது, பர்மிஷனு மற்ற விஷயங்கள். இது வந்து ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ்ன்றது டெய்லி கவாத்து பண்ணணும், ட்ரைனிங் இது பண்ணணும், அவங்கள ரெடியாகவே வச்சுருக்கணும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஆயுதப்படை மாதிரி. ரைட்ண்ணா. கரூரில் இன்றைக்கு வந்து முதல்வர் வந்து இந்த 41 பேர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பணி நியமன ஆணை கொடுக்கப்பட்டதா செய்திகள். ஆனால் ஹைகோர்ட்லேருந்து இன்றைக்கி வந்து கொடுத்துருக்க விஷயங்கள் அப்படி ஒரு பணி நியமன ஆணை கொடுத்தீங்கன்னா தற்காலிகமாக தான் அது கொடுக்கப்படணும், ஏன்னா வழக்கு நிலுவையில் இருக்குது, கோர்ட்டு தான் அதை தீர்மானிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் சண்முகம் சொன்னது தான். இன்றைக்கி நீதிமன்றத்தில் என்ன வாதம் போயிருக்குன்னா, ஏன் கொடுக்கூடாதா? அந்த குடும்பம் வருமானம் வர்ற ஒரு தலைவர் ஒருத்தர் இழந்திருக்காங்கன்னா அந்த குடும்பத்துக்கு பொருளாதார ரீதியாக உதவி பண்ணக்கூடாதா? என்ன தப்பு இருக்குது? ஐயா, பொருளாதார ரீதியாக 10 லட்சம், இவர் 20 லட்சம் 30 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க, ஏன் அரசு வேலை கொடுத்தா என்ன தப்பு? அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் மகாமகம் குளத்தில் 30 பேர் இறந்தது, தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் இறந்தது, தருமபுரி பேருந்து இருப்பு, இவங்க இன்னும் பல விஷயம் சொல்லலை. மாஞ்சோலையில் தான். இப்போ இங்கே சென்னையில் வெள்ள நிவாரணம் வாங்கும் போது நெரிசலில் சிக்கி இறந்து போனாங்க. இந்த மாதிரி பல இது அவங்க ஒரு 3 உதாரணம் தான் சொன்னாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் கூட இது பண்ணணும். அதனால் வந்து இது வந்து சரியாக இருக்காது அப்படின்னு. இன்னொன்று, நீதிமன்றத்துக்கே ஒரு பிரச்சனை வரும். இவங்க சம்மந்தப்பட்டது கருவுன்னு இவங்க கொடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது மாதிரி ஆரம்பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, அதனால் நீங்கள் கொடுக்குறதுன்றது தற்காலிகமான ஒரு இதுவாக கொடுங்க அப்படின்னு. அதில் நீங்கள் சண்முகம் சொன்னது ப்ரைவேட் இதில் கூட ஒரு நல்ல இதில் ஏதாவது வைங்க அப்படின்றது. இன்னொன்று, இது ஒரு வழிகாட்டு நெறிமுறையை உருவாக்குங்க அப்படின்றாரு சண்முகம். ஓகே, அது கரெக்டு. அப்போ தான் உங்களுக்கு இதாகும். இல்லாட்டி நீங்கள் நான் நேற்று சொன்னது தான், பட்டாசு ஆலையில் இறந்தவங்களாம் வந்து நான் வேலை செஞ்சு இறக்குறாங்க, வந்து அவங்களெலாம் உயிர் இல்லையா? நீங்கள் தூய்மை பணியாளர் இன்னைக்கு கூட ஒருத்தர் இறந்து போயிட்டார், அந்த விஷவாய் தாக்கி. அந்த குடும்பம் நிர்கதியாக நிற்கலையா? அது நான் கரூர் குடும்பம் மட்டும்தான் நிர்கதியாக நிற்குதா? இந்த குடும்பம் நிற்கலையா? அப்போ இவருக்கும் அரசு வேலை இவங்க குடும்பத்தில் ஒருத்தர் கொடுக்கணும்ல. இந்த மாதிரியே போயிட்டு இருந்தால் எத்தனை பேர் கொடுப்பீங்க? அப்போ டிஎன்பிஎஸ்சின்னு ஒன்று வச்சுருக்கீங்களா? அதில் படித்து பிடிச்சவங்க என்ன செய்வாங்க? அதனால் வாரிசு வேலைன்றது வேறு, இது வேறுன்றது தான் நீதிமன்றம் இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு போகிறது. அது கிட்டத்தட்ட கரெக்டு தான். இதை வந்து பொதுப்படியாலாம் பார்க்க முடியாது. ரைட்டா. இது ஒரு புறம் இருக்க அண்ணன் திருமா அவர்களுடைய பேச்சு தான். அது நமக்கு தெரியுது, சுவாரஸ்யம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நமக்கு போட்டுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் இன்றும் வந்து ஆஜராகலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஒரு முன்ஜாமீன் வாங்குறாங்க, ஹைகோர்ட்டில் பார்க்குறோம். லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர், இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் பார்த்துருக்கோம். திமுகவில் அன்றைக்கி முக்கிய புள்ளி, கேட்டால் கொங்கு மண்டலத்தையே கையில் வச்சுருக்கிறோன்னு சொல்கிறாங்க. இவ்வளவு அவமானங்களையும் சந்தித்து முன்ஜாமீனும் வாங்கியிருக்காரு. வாங்கினதுக்கப்புறம் ஆஜராக மாட்டேங்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? இது அனிதா ராதாகிருஷ்ணன் ஜாமீன் கொடுத்தாங்கல்ல, ஏன் மறுநாள் கோர்ட்டுக்கு போனார்?
அவர் அந்த இதை கொண்டு போய் காமிக்கணும், அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்தவங்களை ஜாமீன்தாரை கொண்டு போய் காமிக்கிறதுக்கு போனார். அது மாதிரி சைன் பண்ணுறதுக்கும் அவர் போயிருந்தார். கோர்ட் ப்ரொசீடிங். ஆமாம், ப்ரொசீடிங்ஸ். அதே மாதிரி முன்ஜாமீன் வாங்கினாலும் அங்கே போய் சரண்டர் ஆகும், கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகி சைன் பண்ணி அதற்கு பிறகு கோர்ட்டு ஒரு ஆர்டர் போடும். அந்த ஆர்டரு லோக்கல் ஸ்டேஷனுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் ப்ரொசீடிங் ஆரம்பிக்கும். ஓகே. இதுக்கு நடுவில் எங்களுக்கு உடம்பு சரியில்லை அது இதுன்னு எதாவது கிளப்புனாங்கன்னா அதுக்கு கூட டைம் வாங்கிக்கலாம். அதுக்கும் டைம் வாங்கலாம். ஆமாம். அதனால் ஒரு வாரம் இதுக்கு ஓடும். இது எதுவுமே புரியாமல் அவர் ஆஜராகலை, வரல அப்படின்னு உருட்டுறாங்க. ஓகே. ஆனால் இந்த கரூருக்கு இவர் முதல்வர் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு கைது செய்துருவாங்கன்னு பயத்தினால எதுவும் நடக்கல. அது நான் சொன்னது தான், வேற என்ன இதில் எங்கே பயம்? கோர்ட்டு ஜாமீன் கொடுத்தா பிறகு எப்படி கைது பண்ணுவாங்க? வாய்ப்பே கிடையாது. ரைட். திருமண பேச்சுக்கு வந்துடுவோண்ணே. நீங்களும் ட்விட்டரில் போட்டு அடிச்சிட்டிங்க. சரி, அது என்னென்ன அண்ணன் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, முதல்வரை பார்த்து கேள்வி கேட்டாப்புல, இதை நம்ம முன்னாள் முதல்வரை பார்த்தும் கேள்வி கேட்டுட்டாப்புல. அது மாதிரி நேற்று பேசும்போதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக என்னென்னா, காங்கிரஸும் பிஜேபியும் எப்படிலாம் ஒரு மாநிலத்தில் வந்து ஒவ்வொரு கட்சியை உருவாக்குறாங்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பேசிட்டு வந்தார். தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறதுக்கு பிஜேபி காரணங்கிற மாதிரி சொல்கிறாரு. டிவிகே உருவானதுக்கு பிஜேபி காரணங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை கொண்டு வர்றாரு. இப்படியெல்லாம் வளர்ந்துட்டு போய் காங்கிரஸ் எதையுமே பெருசாக சாதிக்கல, காங்கிரஸ் இந்தியா முழுக்க அழிஞ்சு போச்சுங்கிற வார்த்தையும் சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்கிறவர் அந்த கூட்டணிலையும் இருக்கிறாரு, இருக்கலையா இதுவே தெரியல. இவங்களை இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க? ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை நான் சொன்ன பொழுது அந்த ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை ஏன்டே வந்து ஆதரவு கேட்டுச்சு. ஆமாம், அது வேறு, அது பெரிய லெவலில் டாபிக். அது அப்போ ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொன்ன நீங்கள் ஏன் அதுக்கு ஆதரவு கொடுத்து அமைச்சர்களையும் பங்கேற்கிறீங்கன்ற கேள்வி வரும்ல. அதே அவர் என்ன சொல்கிறாரு, அவங்கள என்ன தான் கேள்வி கேட்குறாங்க, அவங்கள கேட்க மாட்டேங்கிறாங்கன்றாரு. சரி, ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை உங்கள்கிட்ட வந்து ஆதரவு கேட்டதே தப்புனா, ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னு நீங்கள் போன கவர்மெண்ட்டில் சொன்னீங்கல்ல, இந்த கவர்மெண்ட்டில் திமுக அதிமுக ஒன்றா ஆகணும் அகில இந்திய லெவல்லன்னு சொல்கிறீங்க, ஏன் போன கவர்மெண்ட்டில் சொல்லலை? அன்றைக்கி ஏன் தாவேக்காவை கைவிட்டீங்க? அங்கே யாருடைய தப்பு இருந்தது? அப்புறம் ஸ்டாலினை போய் விஜய் சந்திக்கிறார், அது எப்படி சரியாக இருக்கும்? தூய சக்தி போய் தீய சக்தி எப்படி சந்திக்கலாம்னு கேட்குறாரு. நீங்கள் எப்படி ராஜபக்ஷ சந்திச்சிங்க? நீங்கள் அப்போ டக்குனு இப்படி போட்டு உடச்சிட்டிங்க, ஒரே அடி போட்டு இப்படி அடிச்சிங்கன்னா அவங்க என்னத்துக்காருது? ஏன்னா வட்டோட்டா கீழே கமெண்ட்ஸ் பார்த்தா இருக்கும். நேற்று இது பார்த்தா கமெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தா அது வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஆமாம்ல, சரிதான் போல இருக்கு மாதிரி போயிட்டுருக்கு கமெண்ட்ஸ். அந்த ரிப்போர்ட்டருங்க அறிவு இல்லை, கேட்கணும்ல. ஐயா நீங்கள் அப்போ ராஜபக்சே பார்த்து கிஃப்ட் பாக்ஸ் வேறு வாங்கினீங்களா? அதில் ரெண்டாவது அவர் டேஞ்சர் பர்சன் வேறு சொன்னார்ல. ராஜபக்சே வந்து டிஆர் பல பற்றி ரொம்ப டேஞ்சரஸ் பர்சன் சொல்லி சொன்னார். எதுக்கு கிஃப்ட் பாக்ஸ் வாங்கினீங்க? நீங்கள் வெறுக்கணும்ல. ஆமாம், வெறுக்கிற நபரை நான் சந்திக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு போகலாம்ல. இல்லை சந்திக்கிற இடத்துல கூட நீங்கள் அமைதியாக இருக்கலாம்ல. கிஃப்ட்லாம் வேணாம் சார் அப்படின்ற வேண்டி தானே. சரி, ஜனாதிபதி கூப்பிட்றாரு, ப்ரோட்டோக்கால் மதித்து போகிறீங்க, கிஃப்ட் எதுக்கு வாங்கினீங்க? உங்ககிட்ட நாங்கள் கிஃப்ட்டு வாங்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லைங்கன்னு கூட சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம். கமல்ஹாசன் அதோட கேட்டார், அதில் எங்கள் மதிப்புலலாம் இமய மாதிரி உயர்ந்தார் கமல்ஹாசன். ஹார்மோனி இந்தியான்னு இந்த இன்றைக்கி இருக்கிற திமுகவில் இருக்கிற அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட், அப்போ அவர் பெரிய மதிப்புமிகு தலைவராக இருந்தார். என் ராம் ஹார்மோனி இந்தியான்னு ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க. என் ராம், கமல்ஹாசன் எல்லாம் இருந்தாங்க. அப்போ நரசிம்மராவை போய் இவங்க பாபர் மசூதி இடித்த டைமில் போய் பார்க்குறாங்க. அப்போது கமல்ஹாசன் கேட்ட கேள்வி, அங்கே அவ்வளோ அயோத்தியில் அவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பிரதமரே கேள்வி கேட்டு. ஓகே. அப்போ அவர் பெரிய மரியாதை குருவாக எல்லாரும் பார்த்தோம். பரவாயில்ல, பிரதமரே கேள்வி கேட்டார். இன்றைக்கி வாயிற்காப்பவனாக இருக்கிறார். ஆமாம், ரைட்டு. திரும்ப வந்து கேட்ட கேள்வி தான், ஏன் இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்குற அளவுக்கு தோணுது? அவர் ரெண்டாவது அவர் என்ன குழப்பத்தில் இருக்காருன்னு, ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தைங்கிற மாதிரி சொல்கிற வார்த்தையை மீண்டும் அவர் கொண்டு வர அளவுக்கு தான் போகுது. குறிப்பாக சொல்லப்போனால் இது பாமக நெருங்குதோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்குள்ளே வருதா? இருக்கலாம். பாமக உள்ளே வருதுன்றதுக்கான அறிகுறி எங்கே இருக்குது? எங்கேயாவது இருக்குதா? அவர் ஏன்னா அவர் ஏதோ காவேரிக்காக அந்த மேகதாதுக்காக போயிட்டு வந்தார், ஊரக வளர்ச்சித்துறைங்கிற காரணத்துக்காக போய் பார்த்தாரு. இதில் எங்கே ஏதாவது நேற்றும் அடித்து தான் பேசியிருக்காரு. இன்னொரு விஷயம், இவருடைய சிஷ்யம் ஒரு வன்னி அரசு அமைச்சராக இருக்கிறதுலே இவருக்கு பிரச்சனை இருக்குது போல். அதனால தான் விஜயை நேரடியாக இவர் அட்டாக் பண்ணிகிட்ருக்கார். விஜய் போய் ஸ்டாலினை பார்த்தது தப்புன்னு இவர் எப்படி சொல்லலாம்? இவர் தான் நாகரிகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. முன்னாடி தான் முதல்ல பேசிகிட்டு இருந்தார், மற்ற மாநிலங்கள்லாம் பாருங்கள் காங்கிரஸும் பிஜேபியும் கை கோத்துட்டு இருப்பாங்க, இங்கே வந்து அப்படி இருக்கு, இங்கே வந்து இப்போ நீங்களே மாற்றி பேசி இல்லை அது பேசிவிட்டு அடுத்து இது சொல்லுவார். ஏன்னா கேள்விக்கு பதில் சொன்னாங்கன்னா கூட சரிலாம். சரி, நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்துருந்தீங்களே, இவங்களுக்கெல்லாம் ஏடிஎம்கேக்கெல்லாம் ஆதரவு கொடுத்துருந்தீங்களே, அதெல்லாம் என்ன சொல்கிறது? அதெல்லாம் எதை சொல்கிறது?
என்ன மாதிரியான குழப்பம்னா இவர்? இது என்ன காரணம் நினைக்கிறீங்க திருமாவளவனுக்கு இந்த மாதிரியான குழப்பங்களுக்கு? ஏங்க பயமா அல்லது வேற ஏதோ கட்சி நடத்துறதுக்குள்ள பிரச்சனை? ஏன்னா இன்றைக்கு அவங்க சார்பா இருக்கக்கூடிய மற்றவர் பேசுறாங்க. வன்னி அரசு டெய்லி இதில் வராரு, நானும் வரணும். அதுக்காக இப்படி பேசுகிறதா? ஆமாம், கண்டதை பேசிகிட்டு இருக்கு. ரைட்ண்ணா. அதில் ஒரு வார்த்தை, அதுதான் என்னோட இறுதி கேள்வியாக இருக்குது. ஸ்ரீரங்கத்தில் ஒரு தொகுதியில் ஒரு பூத்தில் வெறும் 5 ஓட்டு தான் வாங்கியிருக்கு திமுக. யார் சொல்கிறா? அண்ணன் திருமாவர்கள். அதில் வந்து எங்கள் மக்கள் கிடையாது, அதில் எல்லாரும் கலந்துருக்கிற விஷயந்தான். அவங்க ஓட்டு போயிருக்குல்ல, வெறும் விசிகா ஓட்டு மட்டும் தான் போயிருக்கு, குறைஞ்சிருக்குங்கிற வார்த்தையை சொல்லி மீண்டும் மீண்டும் விசிகாவை அடிக்கிறது எப்படி பார்க்குறது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. இது இதையா சொன்னது? 12 பூத் மெம்பர்ஸ் இருக்காங்க, பூத் கமிட்டி ஆட்களே அந்த பூத்தில் 12 பேர் திமுகக்கு. ஆனால் ஓட்டு விழுந்தது 5 தான். அவங்க பூத் கமிட்டி மெம்பரே ஓட்டு போடலன்னு அவர் பதிவு பண்ணியிருந்தார். இவர் அதை எடுத்துக்கிட்டு பேசுகிறாரு. அப்போது 59 ஜெயிச்சதில் உங்கள் வெற்றி இருக்குன்னா மீதி ஏன் ஜெயிக்கல? அதுக்கு என்ன பண்ணீங்க நீங்கள்? யார் அடிக்குன்னு தெரியாமல் அடிச்சுட்டு இருக்காரு. என்ன பேசணும்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு. கடைசி இங்கேயும் அடிக்காரு அங்கேயும் அடிக்காரு. அதான் யார் அடிக்கணும்னு தெரியாமல் அடிச்சிட்டு இருக்காரு. யூரியா அவர் சந்திச்சான்றாரு, யூரியா அவர் கூட கூட்டணி வச்சான்றாரு. அவர் ஏன் எங்கள்கிட்ட வந்தான்னு கேட்குறாரு. நீங்கள் அவர்கிட்ட போனீங்கன்னா அது ஏன் என்கிட்ட கேட்குறீங்கன்றாரு. இப்போ வேறு யார்கிட்ட தான்ப்பா கேட்குறது? அவர் ஏன் என்கிட்ட வந்தார், அதை அவர்கிட்ட போய் கேட்கணும். அவர்கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஏன் அவருக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னு திருப்பி கேட்டால் என்னை மட்டும் ஏன் கேட்குறீங்க? இதை வந்து அவர் இந்த தண்ணியிலே விளக்கம் சுய பரிதாபம் சுய பச்சாதாபம் இருக்குல்ல, இவர் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து இருக்குது. எங்களை கார்னர் நம்மை கார்னர் செய்கிறார்கள், நம்மை மட்டும்தான் பண்ணுகிறார்கள், நம்மை மட்டும்தான் இவர்கள் இந்த கேள்வியெல்லாம் வைக்கிறார்கள், இப்படியே பத்திரிகையாளர்களுக்கு எதிராக தூண்டி விடுறது, இந்த வேறு எல்லாம் பண்ணுவார். ரைட்டா, மிக்க நன்றி உங்கள் நேரத்தையும் கதை